ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் இறைவன் கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய ஜும்மா என்று சொல்லப்படுகின்ற இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். வல்ல அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல்வேறு விதமான பிரச்சார பணிகளை செய்ய வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறார். அதிலே மிக முக்கியமான பிரச்சாரம் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன்தான், அவன் மாத்திரமே இந்த உலகத்தில் வணங்கப்படுவதற்கு தகுதி படைத்தவன் என்ற அந்த தௌஹீதை பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்பதுதான் எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்டதனுடைய முதன்மையான கடமை. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்வதோடு நின்று விடாமல் இன்னும் பல்வேறு பிரச்சார பணிகளை நபி அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று இறைவன் கட்டளையிடுகிறார். அதிலே ஒரு இடத்திலே இறைவன் சொல்லி காட்டுகின்ற பொழுதே, குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே, இந்த மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், பிரச்சாரம் செய்யுங்கள். என்ன பிரச்சாரம்? இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, ஓ நுசுகி, நான் அறுத்து பலியிடுகின்ற வழிபாட்டு முறை, ஓ மஹ்யாய ஓ மமாத்தி, என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய மரண முறை, இவைகள் எல்லாமே அகிலத்தார்களுடைய ரஹ்மானாகிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது என்று நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள். நான் தொழுகின்ற தொழுகை இறைவனுக்காக, நான் அறுத்து பலியிடுகின்ற அந்த வணக்கம் இறைவனுக்காக, என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் அனைத்தும் இறைவனுக்காக இருக்க வேண்டும். இதை ஒரு பிரச்சாரமாக இறைவன் நபி அவர்களை கட்டளையிடுகிறார். நபி அவர்கள் இந்த ஒவ்வொன்றையும் நமக்கு பல்வேறு கோணங்கள்ல புரிய வைத்திருக்கிறார்கள். என்னுடைய தொழுகை,
இந்த தொழுகையை பற்றி நபி அவர்கள் பல்வேறு இடங்கள்ல நமக்கு தெளிவாக பிரச்சாரம் பண்ணாங்க. சல்லு கமார் ஐத்துமோனி உசல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுவுங்கள். உங்களுடைய தொழுகையினுடைய விவரங்கள், அமைப்புகள், செயல்பாடுகள் அனைத்துமே நான் எப்படி தொழுதேனோ அதே மாதிரி இருக்க வேண்டும். இதை பிரச்சாரம் பண்ணாங்க. அதே போன்று அறுத்து பலியிடுதல், ஹஜ் பெருநாள் தினத்திலே நாம் அறுத்து பலியிடுகின்ற அந்த பலிப்பிராணியாக இருக்கட்டும், அல்லது வேறு வேறு சந்தர்ப்பங்களிலே இறைவனுக்காக வேண்டி ஆடு மாடு கோழிகளை அறுத்து பலியிடுவதாக இருக்கட்டும், இவைகளையும் நபி அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறாங்க. மூன்றாவது ஒரு விஷயத்தை இறைவன் சொல்லுகிறான், என்னுடைய வாழ்க்கை முறைகள், இதையும் நீங்கள் படிப்பனையாக பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள், இதை பிரச்சாரமா நீங்க பண்ணுங்க அப்படிங்கிறான். தொழுகையை தெரிந்திருப்போம், ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வணக்க வழிபாட்டு முறைகளை தெரிந்திருப்போம், ஒரு நாள் ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோமா? எல்லாரும் முஸ்லிம், அல்லாஹ்வை நம்புறோம், நபி அவர்களை நம்புகிறோம், மறுமையை நம்புகிறோம். ஆனால் இந்த வசனத்துல நபி அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் நாம படிக்கணும், அது தனி விஷயம். குறைஞ்சபட்சம் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் காலையில அதிகாலையில எழுந்ததுல இருந்து மீண்டும் இரவுக்கு படுக்கைக்கு செல்கின்ற வரை, அல்லது இரவு நேரத்தில் அவங்க செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் உட்பட அனைத்து விஷயங்களையும் நாம என்னைக்காவது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு நாளுடைய வாழ்க்கையை படிச்சிருக்கிறோமா? யாருக்கும் தெரியாது. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் எப்ப எந்திரிப்பாங்க, எப்படி சுபு தொழுவாங்க, அவங்களுடைய பகல் பொழுதுகளை எப்படி கழிப்பாங்க, அவர்களுடைய உணவு முறைகள் அல்லது வேலை, இது போன்ற காரியங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு நாளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சும்மா மேலோட்டமாக யோசிச்சு பார்த்தா நமக்கு என்ன விளங்கும்? ரசூலுல்லாஹ் 5 நேரம் தொழுவாங்க, ஏதாவது 4 பேர் வந்தாச்சுன்னா உபதேசம் பண்ணுவாங்க, பாக்கி நல்லா படுத்து தூங்குவாங்க, வேற என்ன வேலை இருக்குது? அல்லது மனைவிமார்களோடு கொஞ்சம் அப்படி இருப்பாங்க. இதை தாண்டி வேற என்ன ரசூலுல்லாஹ்ட்ட நம்ம என்னத்தை பாத்திர போறோம்? இதுதான் பெரும்பான்மையாக நாம நினைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு நாளுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்ம அதாவது நம்ம உழைக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஆயிடும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, அவங்க உணவு பழக்கங்கள் அல்லது அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் நீங்க பாருங்க. புகாரில ஏராளமான செய்திகள் நீங்கள் பார்க்கலாம். நபி அவர்களுடைய ஒரு நாளுடைய துவக்கம், அதாவது நாளுடைய துவக்கத்தை சொல்லல, நம்முடைய நடைமுறையில் ஒரு நாளுடைய துவக்கங்கிறது சுபுல இருந்து ஆரம்பம்ல, அந்த அடிப்படையில் நபி அவர்கள் சுபுவுக்கு முன்னாலேயே எந்திரிச்சிருவாங்க. எப்பவுமே சுபுவுக்கு பாங்கு சொல்லும் போது எந்திரிக்கிறது இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம். நபி அவருடைய வழக்கம் எப்பவுமே சஹருக்கு எந்திரிக்கிறது தான். அந்த நேரத்தில் 2 ரக்காத் தொழுவாங்க, அதற்கு பின்னாடி பாங்கு சொல்லப்படும், மீண்டும் சுன்னத் தொழுவாங்க, பள்ளிவாசலுக்கு வருவாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இன்னைக்கு நவீன உலகத்துல பல்வேறு அறிஞர்கள் வாழ்றாங்க, ஆய்வு செய்து வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் என்பதை எல்லாம் ஆய்வு செய்து சொல்லுவாங்க. இந்த ஆய்வாளர்களுடைய கூற்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லோரும் யோகப்பித்து சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணு, நீ ஆரோக்கியமாக வாழ வேண்டுமா, முதல்ல 4 மணிக்கு எந்திரி அப்படிங்கிறாங்க. சுபுவுக்கு முன்னாலே நீ எந்திரி, உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப சரியாக இருக்கும். அதே போன்று இரவுல சீக்கிரமாக தூங்கிரு. இன்னைக்கு நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், இரவுல சீக்கிரமாக நீங்க அதாவது விழித்து இருக்காமல் தூங்குவதும் அதிகாலையில சீக்கிரமாக எழுவதும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில அவங்க 23 வருட காலம் நபியாக இருந்தாங்கல்ல, சுபுவுக்கு வரையும் தூங்குனாங்க, அல்லது சூரியன் உதயமாகிற வரையும் தூங்குனாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல தான். ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு அது பயணத்துலதான் கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சாங்க. பாக்கி எந்த நேரமாக இருந்தாலும் பயணமாக இருந்தாலும் அவர்கள் அதிகாலையில சீக்கிரமாக எழுந்திருவாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம். புகாரில நீங்கள் ஹதீஸிலே பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுவுக்கு எந்திரிப்பாங்க, சுபு தொழுது முடிச்சிருவாங்க,
தொழுது முடிச்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய முதல் வேலை நபி தோழர்களோடு கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு இருக்கிறது. ஒரு நாளுடைய துவக்கமே தொழுகையில துவங்குவாங்க. அதற்கு பின்னால ரசூலுல்லாஹ் தோழர்களோடு நபி தோழர்களோடு பள்ளிவாசல்லையே அமர்ந்து கொண்டு சூரியன் உதயமாகின்ற வரை, நல்ல வெளிச்சம் வருகின்ற வரை பள்ளிவாசல்ல உட்கார்ந்தே பேசுவாங்களாம். புகார்ல இடம்பெறுகின்ற ஒரு செய்தி, நபி அவர்கள் தொழுது முடிச்சுட்டு அதே இடத்துல இருப்பாங்க, நாங்களும் ரசூலுல்லாஹ் சுத்தி அப்படியே இருப்போம். அப்படி இருக்கின்ற பொழுது எங்கள்ல சில பேர் கடந்த காலத்தில் நாங்கள் எப்படி வாழ்ந்தோமோ அந்த வாழ்க்கையை ஒவ்வொரு ஆளா சொல்லுவாங்க. ஜாஹிலியாவுடைய காலகட்டத்துல இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் எப்படி எல்லாம் நாம இருந்தோம் அதையெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட நாங்க அப்படியே பேசுவோம். எந்த அளவுக்கு என்றால், சில நேரங்கள்ல முட்டாள்தனமான சில காரியங்கள்லாம் செஞ்சிருப்போம்ல, அதையெல்லாம் அந்த பேச்சு வழக்குல ரசூலுல்லாஹ்ட்ட பேசும்போது ரசூலுல்லாஹ் நல்ல சப்தமிட்டு சிரிப்பாங்க, நல்ல சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு செய்தி நசையில வருது. ஜாபிர் இப்னு சமுரா அவங்க அறிவிப்பாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபூஹ் தொழுது அப்படியே இருப்பாங்க. நாங்க ஜாஹிலியாவுடைய பழக்க வழக்கங்கள் அல்லது எங்களுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹோடு தனியா பேசுறது இல்ல, ரசூலுல்லாஹ்வும் சொல்லுவாங்க, அவங்களும் சொல்லுவாங்க, அவங்களும் சொல்றது ரசூலுல்லாஹ், இப்படி மாறி மாறி பேசிக்கிட்டே இருப்போம். சில நேரங்கள்ல நாங்க பாட்டும் படிப்போம். பள்ளிவாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு அப்படி பாட்டு படிப்போம். உடனே தப்பா அப்ப சினிமா பாட்டு படிக்கலாமோ அப்படின்னு வேற சிந்தனை போயிடக்கூடாது. பாட்டு என்றால் அது ஒரு கவிதை, சாதாரணமாக நல்ல கவிதைகள் இருக்குதா இல்லையா, அதே மாதிரி கவிதைகளை நாங்கள் படிப்போம். ரசூலுல்லாஹ் அதையும் கேட்பாங்க. எங்களுடைய வாழ்க்கையில நடந்த பல்வேறு சம்பவங்களையும் ரசூலுல்லாஹ் பேசுவோம், ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவோம். எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிப்பாங்க, மௌனமா இருக்க வேண்டிய இடத்துல மௌனமா இருப்பாங்க. இப்படித்தான் அவர்களுடைய சுபுஹனுடைய நேரம், அதிகாலையினுடைய நேரம் இப்படித்தான் போகும். அதற்கு பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் சுபு தொழுதுட்டு சஹாபாக்களோடு பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்ல சிரிச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போறது. வீட்டுக்கு போனா ரசூலுல்லாஹ் சில ஹதீஸ்கள்ல வருது, ஆயிஷாவிடத்துல அல்லது மற்ற மனைவிமார் இடத்துல கேட்பாங்க, ஏமா ஏதாவது சாப்பாடு இருக்கா, நம்ம சுபு தொழுதாச்சுன்னா டீ இருக்குதா, வேற ஏதாவது வடை இருக்குதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். நிறைய பேருக்கு சுபு இல்ல, அது தனி விஷயம். சுபு தொழக்கூடிய ஆட்கள் மட்டும் நான் பேசுகிறேன். அப்ப இந்த மாதிரி சுபு தொழுதா டீ. நபி அவருடைய காலகட்டத்துல வீட்டுல போய் அவங்க ஏதாவது சாப்பாடு இருக்குதான்னு கேட்பாங்க. எதுக்கு? சாப்பிடுவதற்காண்டி கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய உணவு முறை எப்படி இருந்தது ரெண்டாவது நான் சொல்றேன். கேட்பாங்க, வந்தோடனே கேட்பாங்க. கேட்டுட்டு ஏதாவது இருந்ததுன்னா சரி, இல்லை அப்படின்னா நான் இப்ப நோன்பு வச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. உபரியான நோன்பு, கடமையான நோன்பு அல்ல, உபரியான நோன்பு, நான் நோன்பு இருந்துக்கிறேன் அப்படின்பாங்க. அதற்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் பகல் பொழுதை அவர்கள் எப்படி கழிப்பார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல நபி தோழர்கள் கேட்கிறாங்க. ஆயிஷா அவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பகல் பொழுது எப்படி போகும்? இப்ப நம்ம எல்லாம் காலைல எந்திரிச்சாச்சுன்னா வீட்டு வேலைகளை செய்வோம், பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல போய் விடுவோம், வேற ஏதாவது வேலை இருந்தா செய்வோம், அதுக்கப்புறம் நம்முடைய தொழில் நிமித்தமா வெளியில போவோம், சாயந்தரம் வருவோம், இரவு நேரத்துல வருவோம், இப்படி எல்லாம். அப்ப ரசூலுல்லாஹ் பகல்ல என்ன செய்வாங்க? ஆயிஷா நாயகி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய வேலைய எல்லாத்தையும் அவங்களா செய்வாங்க, அடுத்த ஆள்கிட்ட தன்னுடைய வேலையை கொடுத்து செய்யறது இல்லை. அது ஆயிஷா நாயகி இன்னும் கொஞ்சம் கூடுதலா விளக்குறாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் செய்வாங்க தெரியுமா? தன்னுடைய ஆடையை துவைப்பது என்றால் அவங்கதான், தன்னுடைய ஆடையை தைக்க வேண்டும் என்றால் அது அவங்களே செஞ்சிருவாங்க, தன்னுடைய செருப்பை சுத்தமாக வைக்க வேண்டுமா, அதை தைக்க வேண்டுமா, அதையும் அவங்களே செய்வாங்க. தன்னுடைய வேலைகள் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் தான் செய்வாங்க. நசையில இடம்பெறுகின்ற செய்தி இதோடு மாத்திரம் இல்லாம அவங்க சில ஆடுகளை வளர்த்து கொண்டு இருப்பாங்க. அந்த ஆட்டினுடைய பாலை கறக்கிறதும் ரசூலுல்லாஹ் தான். அவங்களுடைய வேலையே அதுதான். வீட்டுல சில ஆடுகள் என்ன வச்சிருப்பாங்க, அந்த ஆட்டினுடைய பாலை கறக்கிறது, போறது, அந்த ஆட்டை கொண்டு கொஞ்சம் மேய்க்கிறது, வேலை வேணும்ல. சும்மாவே உட்கார்ந்துட்டு இருப்பான்னு நினைக்க கூடாது. நம்ம ஆலிம்சாக்கள் அல்லது சில பேர் இருக்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் வீட்டுல சும்மாதான் இருக்கணும், உழைக்க கூடாது அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்களா இல்லையா? இத மாதிரி ரசூலுல்லாஹ் இல்ல. வீட்டு வேலைகள், அவங்களுடைய வேலைகள், அதே மாதிரி ஆடு மேய்க்கிறது தொழில், அதுல பாலை கறக்கிறது, அதை வீட்டுக்கு கொடுக்கிறது, அல்லது வேற எங்கேயாவது விற்பனை பண்றது, எல்லா வேலைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் இதைத்தான் ஒரு நாள் அவங்களுடைய தொழிலே இப்படித்தான் போய்கிட்டே இருக்கும்.
ரசூலா தொழில் செய்யாம அடுத்த ஆள்கிட்ட இருந்து வாங்கி வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கல. அவங்க ஆடு வச்சிருந்தாங்க, அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்துலதான் குடும்பத்தையும் கழிச்சாங்க. அதுக்காண்டி பெரிய கோடீஸ்வரனா இல்ல, ரொம்ப வறுமையில தான் இருந்தாங்க. அந்த ஆட்டினுடைய வருமானத்தை வைத்துக் கொண்டு அவங்களுடைய குடும்பத்தை வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிட்டாங்க. இன்னொரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க, மனைவிமார்களுடைய வீடுகள் எல்லாத்துக்கும் போறாங்க. வீட்டுக்கு வந்தா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? சஹாபாக்கள் ஆயிஷாட்ட கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுடைய வீடுகளுக்கு அவங்க வருவார்கள் என்றால் நாங்கள் சமையல் செய்கிறோம் என்றால் சமையலுக்கு என்னென்ன உண்டோ எல்லா உதவிகளையும் அவங்க செய்வாங்க. நம்ம பாஷையில சொல்ல போனாச்சுன்னா கத்திரிக்காய் அரிஞ்சு கொடுக்கிறது, இறைச்சி வாங்கிட்டு வந்தீங்களா அதை கழுவி கொடுக்கிறது, வேற ஏதாவது செய்யணும், எல்லாமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வேலை, மனைவிமார்களுக்கு குடும்ப வேலை இருக்குமா இல்லையா, அந்த வேலைகள் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. அதே நேரத்துல பாங்கு சொல்லி விட்டார்கள் என்றால் எல்லாத்தையும் அப்படியே போட்டது போட்ட மாதிரி வச்சுட்டு ரசூலா போயிடுவாங்க. ரசூலாட்ட உள்ள ஒரு பழக்கம் அதுதான். நம்ம எல்லாம் என்ன செய்வோம், இந்த ஒரு வேலையை முடிச்சுட்டு போயிருவோமே, பாங்கு சொல்லியா கேட்பா, இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு போயிருவோமே, இப்பதானே பாங்க சொல்லி இருக்கிறாங்க, ஒரு 1/4 மணி நேரம் இருக்குது, இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, இன்னும் காமத்தை சொல்லலையே. இப்படி ரசூலாட்ட அதெல்லாம் கிடையாது. எவ்வளவு வேலைகள் செய்யணுமோ செய்வாங்க. பாங்க சொல்லியாச்சா உடனே பள்ளிவாசலுக்கு போயிருவாங்க. இது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி. இது அல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உணவுகளை பற்றி ஹதீஸ்கள்ல வரும். ரசூலுல்லாஹ் எதை விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு பிடித்த உணவு என்ன, பிடிக்காத உணவு என்ன, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய உணவுகள் என்ன, எல்லாமே ஹதீஸ்ல வருது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல்ல அவங்களுடைய எத்தனை வேளை உணவு சாப்பிடுவாங்கன்னு தெரியுமா? நம்ம எத்தனை வேளை உணவு சாப்பிடுறோம்? ஒரு நாளைக்கு 3, அது பேருக்கு தான். காலையில சுபு தொழுட்டு 1, அதுக்கப்புறம் டிஃபன் 1, 11 மணிக்கு 1, அப்புறம் 2 மணிக்குன்னு 1, 4 மணிக்கு, இப்படி போய்கிட்டே இருக்கும். ஆனா பேருக்கு 3 வேளை உணவு. ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 2 வேளை தான். ஹதீஸ்ல வருது, இல்ல அக்கலத்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு தான். அந்த 2 வேளை உணவுல ஒண்ணு பேர்த்தம்பழமாக இருக்கும். அது என்ன 2 வேளை உணவு? இப்ப நம்ம எல்லாம் வழக்கத்துல காலையில 9 மணி அல்லது 2, நைட்டு ஒரு 7 மணி 10 மணி இப்படின்னு வச்சிருக்கோம்ல. இந்த 2 வேளை உணவு அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, காலையில ஒரு 10 மணி 11 மணி அப்பதான் சாப்பிடுறது காலை உணவு. ஹதீஸ்கள் அப்படித்தான் வரும். ஒரு 10 மணி அந்த மாதிரி நேரத்துலதான் காலை உணவு. மற்றது இன்னொரு நேர உணவு என்ன, அது ஏறத்தாழ மக்ரிப் நேரத்துல. காலையில ஒரு 10 மணி 11 மணிக்கு தான் காலை சாப்பாடு. அடுத்த வேளை உணவு என்பது மக்ரிப் நேரத்துல. இந்த 2 நேரம் தான். இன்னைக்கும் ஆய்வாளர்கள், நீங்க இந்த நியூட்ரிஷன்ல நீங்க அந்த சப்ஜெக்ட படிச்சீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு சுகரு, நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால், இத மாதிரி பிபி அல்லது தேவையில்லாத நோய்கள் எல்லாம் வருது. அதை இப்ப ஆய்வு பண்ணி சொல்றேன். ஒரு நாளைக்கு சராசரியாக 2 வேளை உணவு நீங்க சாப்பிடுங்க. 2 வேளை உணவு நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஓரளவுக்கு இந்த கட்டுப்பாடுகள் கரெக்டா வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு சுகர்ல இருந்து எல்லாமே குறையும் அப்படிங்கிறான். எல்லாம் போயிரும்னா சொல்லல, உடலை கட்டுக்கோப்பாக வைக்கலாம். உடலை கட்டுக்கோப்பாக வைப்பதற்கு நீ 3 நேரம் சாப்பிடுறீல்ல, அதுவும் மாவு உணவா சாப்பிடுறீல்ல, எந்த புரோட்டீனும் இல்லாம இருக்குதுல்ல, அதனாலதான் ஏராளமான நோய்கள் வருது அப்படின்னு இன்னைக்கு படித்தவர்கள் பேசுறாங்க. 2 நேரம் நீ சாப்பிட்டு பழகு. ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 2 நேரம் தான். காலம் ஃபுல்லா அவங்களுக்கு 2 நேரம். இன்னும் சொல்ல போனா இந்த 3 நேர உணவு என்பது இன்னைக்கு அரபு நாடுகள்ல கிடையாது. நம்ம ஆட்கள் போய் தான் அங்கேயும் 3 நேரமா ஆக்கி வச்சிருக்கிறாங்க. நீங்க சவுதியில மத்த நாடுகள்லாம் நீங்க போய் பாருங்க. 97 நினைக்கிறேன் முதல்ல துபாய்க்குலாம் நாங்க போகும்போது காலையில டிஃபனே கிடைக்காது. காலைல சாப்பாடு எங்கெங்க சாப்பிட காலைல, அது மத்தியானம் பார்த்துக்கிடுவோம் அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்கவுங்க வேலைக்கு போய்கிட்டே இருப்பாங்க, சாப்பாடுலாம் கிடையாது. இப்ப நம்ம ஆட்கள் அங்க போய் இவனே ஹோட்டலை திறந்து 4 மணிக்கு இங்க எப்படி அப்பமோ இடியப்பமோ வடம் கிடைக்குதோ அதே மாதிரி அங்கேயும் ஹோட்டல் திறந்து வச்சிருக்கான். ஆனா அரபியர்கள்ட்ட நீங்க பொதுவாக நீங்க பார்த்தீர்கள் என்றால் கால உணவுன்னு அவங்கள்ட்ட இருக்காது. மத்தியானமோ நைட்டோ இப்படித்தான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே அதே மாதிரி 2 நேர உணவு. இப்படி 2 நேர உணவைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிட்டுருக்கிறாங்க. சரி, இந்த 2 நேர உணவுலையும் நபி அவர்களுக்கு பிடிச்ச உணவு என்ன? ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம், புகார்ல வருது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக மிக விருப்பமான உணவு அல் அஸ்ல், தேன் தான்.
ரசூல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமான உணவு வந்து தேன், அதே மாதிரி ஹல்வா. ரசூலுல்லாஹ் ரொம்ப அந்த இனிப்பு கலந்த அந்த ஹல்வா இருக்கா இல்லையா, ஹல்வாங்கிறது திருநெல்வேலிக்கு ஃபேமஸ். ஆனால் இந்த ஹல்வாங்கிறது வந்தது அரபு நாட்டுல இருந்துதான். ஃபர்ஸ்ட் அங்கதான் முதல்ல உறுப்பு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்திருக்குது இல்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான உணவு என்பது தேனும் ஹல்வாவும் தான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் அசர் தொழுது முடிச்ச உடனே ஒரு வாக்கியம், சுபு தொழுது நம்ம வாக்கியம் போவோம், ரசூலுல்லாஹ் வந்து அசர் தொழுதுட்டு அப்படியே ஒரு வாக்கியம். எங்க போவாங்க? ஒவ்வொரு மனைவி வீட்டுக்காக போறது. அந்த மனைவி எப்படி இருந்தாங்க, இவங்க எப்படி இருந்தாங்க, குடும்ப நிலை என்ன. 4 மனைவி இருந்தாலும் அப்படியே நடுத்தரில் விட்டுட்டு போக மாட்டாங்க. டெய்லி மனைவிமார்களை சந்திச்சிருவாங்க. என்னென்ன பிரச்சனை, குடும்ப பிரச்சனை என்ன, எல்லாத்தையும் பேசிட்டு தான் வருவாங்க. இப்படி நபி அவர்கள் அசர் முடிச்ச உடனே ஒவ்வொரு வீடா போயிட்டு வருவாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, மனைவிமாருடைய வீட்டுக்கு போகும்போது ஹப்சாவுடைய வீட்டுல கொஞ்ச நேரம் இருந்துடுறாங்க. ஆயிஷா நாயகி மற்ற மனைவிமார்கள் அப்படியே பாக்குறாங்க, என்ன டெய்லி போயிட்டு போயிட்டு வருவாங்க, இன்னைக்கு என்ன அங்க பட்டை போட்ட ஆள் உட்கார்ந்த மாதிரி தெரியுது, என்ன மேட்ரு? அவ போய் விசாரிச்சாச்சுன்னா அன்னைக்கு ஹப்சாவுடைய வீட்டுக்கு ஒரு தேனினால் செய்யப்பட்ட உட்கார்ந்தக்கூடிய ஒரு சாப்பாடு வந்திருக்கிறது. அதனால பிரதானமான ஒரு உணவு, ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிச்சமான ஒரு உணவு. அந்த உணவை ரசூலுல்லாஹ்வுக்கு ஹப்சா அவங்க கொடுக்க, ரசூலுல்லாஹ் அதை சாப்பிட்டு அப்படியே நேரம் போனதே தெரியல, அங்கேயே உட்கார்ந்துட்டாங்க. இதுதான் மேட்ரு. சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு அவ்வளவு இன்பமா இருக்குதுல்ல, அந்த இன்பமான பிடிச்ச உணவு. அதனால அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டாங்க. மற்ற மனைவிமார்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியா பொறாம வந்துருச்சு, என்ன இது, அப்ப நம்மளும் அது மாதிரி கொடுப்போம் ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படிங்கிற மாதிரி. இதுல என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிச்ச உணவு இதுதான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காத உணவும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு சில உணவு பிடிக்காது. ஹைபர் என்ற யுத்தம் அது வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. அப்ப சஹாபாக்கள் எல்லாருமே சந்தோஷத்துல மகிழ்ச்சியில இருக்கிறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் கடுமையான பசி, சாப்பாடு இல்லை. இன்னைக்கு மாதிரி ஹோட்டல்லாம் கிடையாது. கையில உடந்த சாப்பாடு இருந்தா ரெடி, இல்லைன்னா வேற ஏதாவது சமைச்சுதான் சாப்பிடணும், அந்த மாதிரி உள்ள நிலை. அப்ப சாப்பாடு இல்லையே, என்ன செய்யறது அப்படின்னா ஒரு தோப்பு இருந்திருக்கிறது. எல்லா சஹாபாக்களும் அந்த தோப்புல போய் தங்கின உடனே நிறைய பூண்டுகள் இருந்திருக்கிறது. வயிற்று பசி, சாப்பிடறதுக்கு வேற எதுவுமே இல்லை. எல்லாரும் சேர்ந்து பூண்டை சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அந்த செடியில உள்ள பூண்டு எல்லாத்தையும் பறிச்சு 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 எல்லாம் சாப்பிட்டாங்க. பக்கத்துல பள்ளிவாசல், ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு பூண்டை சாப்பிட்டு பள்ளிவாசலுக்கு வராங்க. வந்த உடனே ஒரு சுமல், 2 பூண்டு தின்னாலேயே ஒரு மாதிரியா இருக்கும். இவங்க வயிறு நிறைய பூண்டு தின்ட்டு வந்தா, அப்ப அது எல்லாரும் சஹாபாங்க தின்ட்டு வந்த உடனே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, எப்பா யார் இந்த பூண்டை தின்னு வந்தீங்களோ நீங்க யாரும் பள்ளிவாசலுக்கு வராதீங்கப்பா அப்படின்ட்டாங்க. உடனே சஹாபாக்கள் நம்மள மாதிரிதான், சில நேரங்கள்ல சஹாபாக்கள் மனிதர்கள் தானே, நம்மள மாதிரியே யோசிப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன, இந்த பூண்டு தின்னவர்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம். உடனே சஹாபாக்கள் வெளியே போய் பரப்பிட்டாங்க, என்ன, பூண்டு ஹராம், பூண்டு ஹராம், பூண்டு ஹராம், பூண்டு ஹராம்ட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அந்த தகவல் பின்னால வருது, என்னப்பா பூண்டு ஹராம் நீங்க தானே சொன்னீங்க ரசூலுல்லாஹ்ட்டே, நான் எங்கடா சொன்னேன், இந்த பூண்டை சாப்பிட்டு பள்ளிவாசலுக்கு வராதீங்கன்னு தானப்பா நான் சொன்னேன், ஹராம்னா சொன்னேன். அப்பதான் ரசூலுல்லாஹ் மார்க்க சட்டத்தை உன்னை தெளிவுபடுத்துவாங்க. அல்லாஹ் ஒன்றை ஹலாலாக ஆக்கி இருக்கக்கூடிய ஒன்றை என்னால ஹராமாக்க முடியாது, விளைவிக்கிறது. அல்லாஹ் ஹலாலாக்குனா பூண்டு சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னா சாப்பிடுங்க, ஆனால் அந்த வாடையோடு பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம், இப்படித்தானே நான் சொன்னேன். அல்லாஹ்வும் அப்படித்தானே அனுமதிச்சிருக்கிறான், ஹராம்னா சொல்லலையே. அப்ப நீங்க பேசாம ஹராம்னு ஆக்கிட்டீங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த பூண்டினுடைய வாடை பிடிக்காது, அதுதான். அதனால அதை பெருசா ரசூலுல்லாஹ் சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி உடும்பு கறி, இப்ப அது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அந்த உடும்பு அதெல்லாம் ஒரு சபையில ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, விருந்துல உடும்பு கறி வைக்கப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹ் அப்படி உடும்பு கறியா அப்படின்ட்டு அப்படி தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்ட உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு நபித்தோழர் வந்தார், அல்லாஹ்வின் தூதரே இது ஹராமா? இல்லப்பா எனக்கு பிடிக்கலப்பா, அவ்வளவுதான். அப்படியா, அப்ப நான் வச்சு சாப்பிட்டுமா? சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நம்ம ஆள் மாதிரிதான். பெரிய ரசூலுல்லாஹ் வெட்கம்லாம் பட மாட்டாங்க, சஹாபாக்கள் வெட்கப்பட மாட்டாங்க. எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான், நீ நல்லா சாப்பிடு. அவருக்கு சாம வச்சு விளையாடுறாரு, ஏன்னா அவருக்கு உடும்பு கறி நல்லா பிடிக்கும். அவருக்கு நல்லா பிடிக்கணும்னு அவர் வச்சு சாப்பிடுறார். ரசூலுல்லாஹ் எனக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி நபி அவர்கள் ஒரு காலத்திலேயும் சாப்பாடை குறை சொல்ல மாட்டாங்க. மஆப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத், நபி அவர்கள் ஒரு காலத்திலையும் உணவு அந்த உணவை குறை சொல்ல மாட்டாங்க. விரும்பினால் சாப்பிடுவாங்க, விரும்பவில்லை என்றால் எனக்கு இது விருப்பம் இல்லை அப்படின்னு நைஸா ஒதுங்கிடுவாங்க. இதுல இன்னொன்னு விளங்கிக்கணும்,
சாப்பாடை குறை சொல்றதுன்னா என்னன்னு விளங்குதா? நம்ம வீட்டுல ஒரு சாப்பாட்டில் உப்பை கூடுதலா போட்டாங்க, உடனே மனைவி வந்துட்டு உப்பு கொஞ்சம் கூடிடுச்சுங்க, அல்லது புளி கூடிடுச்சு, எரிப்பு கூடிடுச்சு, ஏதாவது நம்ம வாயை திறந்து சொல்லிட்டோன்னு வைங்களேன், சாப்பாடை ரசூலுல்லாஹ் குறை சொல்லலன்ட்டாங்க. நீ எதுக்கு குறை சொன்ன? ஏமா உப்பு கொஞ்சம் கூடிடுச்சு, நீ எப்படி குறை சொல்லலாம்? உப்பு கூடுவது, காரம் கூடுவது, குறைவது குறை அல்லது, நம்ம செய்த உணவுல ஏற்பட்ட பிழை. அது ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியும். சாப்பாடை குறை சொல்வது என்பது வேறு, சாப்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த உணவை தயாரிக்கும் போது ஏற்பட்ட தவறு என்பது வேறு. தவறை சுட்டி காட்டுவதை குறை சொல்லணும்னு நினைக்க கூடாது. ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க சட்டை தைக்க கொடுத்தீங்க, குண்டக்க மண்டக்க தைச்சு தந்தான், அதுக்கு என்ன அர்த்தம்? எப்ப நீ சட்டை தைச்சது சரியில்லடா அப்படின்னா என்ன, அவனை குறை சொல்றன்னு அர்த்தமா? அந்த தொழில தவறு செய்து விட்டான், அந்த தவறை சுட்டி காட்டுகிறோம். இது வேற. சாப்பாட்டுல அவர் ஒரு உப்பையோ புளியோ கூட போட்டாரு, தவறை சுட்டி காட்டுகிறோம். குறைமை என்ன? உதாரணத்திற்கு மாம்பழம் இருக்கிறது, சில பழம் நல்லா இருக்கும், சில பழம் புளிக்கும். இத போய் நின்னுக்கிட்டு எப்பா இந்த புளிப்பு எவன்டா வச்சது அப்படின்னா அதான் குறை. ஏன்னா அந்த புளிப்பை தந்தது, இனிப்பை தந்தது, தோற்பை தந்தது எல்லாம் படைச்சவன். நீங்க உணவை குறை சொல்வது என்பது படைச்சவனை குறை சொல்வது. உணவு தயாரிப்பை குறை சொல்வது என்பது எவன் தயாரிச்சானோ அவன்கிட்ட ஏற்பட்ட தவறை குறை சொல்வது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஒரு காலத்துல உணவு பிடிச்சிருந்தா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சின்ன பகுதியைத்தான் சொல்லி இருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைய, ஒரு நாளுடைய வாழ்க்கை இன்னும் போகும், நிறைய போய்கிட்டே இருக்கும். உணவு வரையும் சொல்லி இருக்கிறேன். நேரம் கிடைத்தால் அடுத்து பேசிக்கிடுவோம். அதே நேரத்துல நீங்க நிறைய படிங்க, மார்க்கத்தை இன்னும் கொஞ்சம் கூடுதலா படிங்க. ரசூலுல்லாஹ் மாதிரி ஒரு நாள் வாழக்கூடாதா? கண்ட நாய் மாதிரி வாழணும்னு எவனாம நினைக்கிறான, நம்முடைய தூதர் முகமது நபி மாதிரி ஒரு நாள் நான் வாழ்ந்து காட்டுவேன், ஒரு மாசம் நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படிங்கக்கூடிய சிந்தனை ஒரு மூமினுக்கு வரணுமா வேண்டாமா? அதுக்காண்டித்தான் இதை சொல்லுகிறோம். ஒரு நாளாவது, ஒரு மாசமாவது ரசூலுல்லாஹ் மாதிரி நம்ம வாழ்வோம். கரெக்டா சுபஹ் தொழுவோம், ஒவ்வொரு வக்துக்கும் பள்ளிவாசலுக்கு போவோம், அதிகமாக ரசூலுல்லாஹ் திக்ர் செய்வாங்க, அதிகமாக உதவி செய்வாங்க. இத மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, நாளைக்கு ரசூல் எல்லா நேரத்துக்கும் வாழணும். குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துல ஒரு 2 நாளைக்கு, ஒரு 4 நாளைக்கு இப்படியாவது வாழ்வோமே. அதுக்காக இந்த தகவலை சொல்கிறோம். வல்லல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, டெல்லியில சில தினங்களுக்கு முன்பு ஒரு காரு வெடிச்சு சிதறி ஏறத்தாழ 12 பேர் பலியானதாக தகவல்கள் வருகிறது. இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அந்த கார் வெடிப்பின் காரணத்தினால என்ன பொருள் இருந்து வெடித்தது, அதை ஓட்டி வந்தவருடைய நிலைகள் என்ன, அல்லது யார் யார் இறந்தார்கள், உண்மையிலேயே திட்டமிட்ட சதி செய்ததானா, இது எல்லாம் நாங்கள் ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறோம் என்று மத்திய அரசாங்கம் நேற்று வரையிலையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா யார் அந்த காரை ஓட்டி வந்தார் என்று இவங்களாக சொல்கிறார்களோ, அவர் டாக்டர் உமர் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்றாங்க, அவங்களுடைய வீட்டை காஷ்மீர்ல கொண்டு வச்சு தகர்த்துட்டோம் அப்படின்னு செய்தியும் வருது. பொதுவாக முஸ்லிம்களாக இருந்தாலும் மனித நேயம் உள்ள யாராக இருந்தாலும் தீவிரவாத செயலை ஒரு காலத்திலையும் ஆதரிக்க முடியாது. அது யாரு செய்தாலும் சரிதான். முஸ்லிம்களை செய்தாலும் நம்ம ஆதரிக்க முடியாது, வேற யாரு செய்தாலும் அது கண்டனத்துக்குரிய ஒன்றுதான். ஆதரிக்க முடியாது என்பதை விட தீவிரவாத செயலுக்கு எதிராகத்தான் நாம செயல்பட வேண்டும் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அது மனுஷனை அழிச்சிடும். ஆனா ஒரே ஒரு விஷயம், எந்த சம்பவங்கள் நடந்தாலும் இந்த நாட்டுல அது முஸ்லிம்கள் மேல பழிய போடுறாங்க. உண்மையிலேயே செஞ்சது யாரு, அதுல அதாவது எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் ஒரு விசாரணை நடைபெற்று இவன் தான் இப்படி செய்தான், அதுக்கு இதுதான் காரணம், அதுக்கு தூண்டுதலா இருந்தவர்கள் இப்படித்தான் என்று முழுமையாக அதனுடைய ஆய்வே இதுவரை வரல. இதுக்கு முன்னால பெஹல்கான் அதுல தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு, யாருப்பா செஞ்சா, யாரு என்ன, அதுக்கு துணையாக இருந்தது யாரு, எப்படி உள்ள வந்தான், எப்படி இவ்வளவு செய்ய முடியுது, ஒண்ணுமே தெரியல. டெல்லி குண்டு வெடிப்பும் அதே மாதிரிதான், என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியல. கண் சிமிட்டி முழிக்கிறதுக்குள்ள அவன் வெடிச்சான் அப்படின்னு சொல்றாங்க, அடுத்த நேரமே அது ஒரு முஸ்லிம் தீவிரவாதிங்கிறாங்க.
அடுத்த 5 நிமிஷத்திலேயே இவன் தான் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைகள் எழுதுறாங்க. அதுக்குள்ள வழக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவங்களுடைய வீட்டை குண்டு வச்சு தகர்க்கிறாங்க. அதானே அதுக்கு அர்த்தம். இவர்தான் செஞ்சார். உண்மையிலேயே அவர் தான் செஞ்சாரா அல்லது அவர் மேல பழிய போட்டாங்களா? வேற எவனாவது வெடிகுண்டை கொண்டு வந்து அவர்களுடைய வாகனத்துல வச்சானா அல்லது உண்மையிலேயே அவர் தான் வெடிகுண்டை கொண்டு வந்தாரா? வெடிச்சது வெடிகுண்டு தானா? ஏகப்பட்ட கேள்விகள் அதுல இருக்கு. நம்ம மட்டும் கேட்கல, சமூக வலைதளங்கள்ல கேட்கிறாங்க. வெடிகுண்டு என்றால் அதுல ஆணிகள் இருக்குமே, வேற வேற மெட்டீரியல் இருக்குமே, பள்ளங்கள் வெடிச்சிருக்குமே, எதுவுமே இல்லையே. நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்டே இருக்கிறாங்க, எதுக்குமே பதில் இல்லை. என்ன தீவிரவாத செயல் இந்தியாவில் நடந்தாலும் அதுக்கு முறையான விசாரணை இல்லை. அதுதான் என்ன நடந்துருச்சு, எவன் மேலையாவது தலையில கட்டணும், அந்த கேஸ 2 நாள்ல இழுத்து மூடிடணும், எவன் சிக்கிறானா அவனை தூக்கி கொண்டு போய் உள்ள தூக்கி வச்சிடணும். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. 4 நாளைக்கு பேசுவாங்க, 5ஆம் நாளைக்கு எல்லாருமே விட்டுட்டு போயிருவாங்க. இதுதான் உண்மையிலேயே தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் அதனுடைய ஆணி வேறு யாரு, எப்படியெல்லாம் இதனுடைய சங்கிலி தொடர்கள் இருக்கிறது, எல்லாத்தையும் முறையாக விசாரணை பண்ணணுமா இல்லையா? நியாயமான விசாரணை, சும்மா பேருக்கு விசாரணை இல்லை, முறையாக தக்க ஆதாரத்தோடு நியாயமான விசாரணையோடு அந்த விசாரணையும் மக்கள் மன்றத்தில் வைக்கப்படணும். அப்படின்னா எல்லாருமே ஜாக்கிரதையாக இருப்போம். அப்ப இத மாதிரி இல்லாம எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற அடிப்படையில நம்முடைய நாட்டினுடைய போக்குகள் இருக்கிறது. ஆனால் இது தீவிரவாதத்தை ஒழிக்காது. அதுதான் நம்ம சொல்லணும். தீவிரவாதத்தை ஒழிக்கணுமா, அதனுடைய அடிப்படையே ஒழிக்க வேண்டும் என்றால் ஏதோ சில ஆட்கள் மேல பழிய போடுவதோ அல்லது உடனே 2 நாள்ல கேஸ வழக்கு முடிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு தள்ளி விடுவது சரியல்ல. அதனுடைய அடிப்படை எல்லாத்தையும் உண்மையிலேயே விசாரிக்கணும். யாரு தப்பு பண்ணாலும் அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் சரியாக இருக்குமே தவிர எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற நிலையில நம்ம போனோம்னா தீவிரவாதத்தை ஒழிக்க முடியாது என்பதை நாம புரிந்து கொள்ளணும். வல்ல அல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அருள் செய்வானாக. வாகுதவனாக.